இருங்க மேடம் நான் சொல்லிடுறேன். மெயில் வேற போட்டு நான் உங்களுக்கு காப்பி வேற வந்த ரெக்கவரி கிட்ட நான் காமிச்சிருக்கேன். அத மீறி அன்டயத்துல வர்றீங்க, வீட்டுல கத்துறீங்க. ஒன் செகண்ட் இருங்க. லோன் எப்படி எடுத்தீங்க? நான் வேலைக்கு போனாதான் லோன் கட்டுவேன். வெள்ளம் வந்துச்சுன்னா நான் லோன் கட்ட மாட்டேன். என்கிட்ட காசு இருக்கும் போதா கட்டுவேன். அப்படி சொன்னி எடுத்தீங்களா? லோன் வாங்கும் போது எப்படி வாங்குவீங்க? ஓகே மேடம், லோன் கொடுது வாங்கும் பொழுது ஓகே, நான் லோனை கட்டணும் மேடம், நான் லோனை கட்டணும் எல்லாம் ஒத்துக்கிறேன் மேடம், நான் இல்லன்னு சொல்லல. பட் நீங்க வே ஆஃப் அப்ரோச் வீட்டுக்கு வந்து கத்துறது, அவர் ஏஜ்டு பீப்புள் ஃபாதர் சீனியர் சிட்டிசன் மேடம். நீங்க உங்க போன்ல தான் மேடம் பேசிருக்கீங்க. உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு கேட்டிருக்கீங்க, உப்பு வாங்கி கொடுக்கவான்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் இல்லையே கேட்டிருக்கீங்களே. பேசிட்டு இருக்கீங்க எப்படி சார்? ரெக்கார்ட் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தீங்களா? என்ன பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தீங்களா? என்ன போன் பண்ணி சொல்றாங்க, அவங்க ஃபீல் பண்றாங்க, அவருக்கு 80 வயசு. சார் நீங்க ரெஃபரன்ஸ் நம்பருக்கு எதுக்கு அப்பா நம்பர் கொடுத்தீங்க? நீங்க எடுக்காதனால தான நான் ரெஃபரன்ஸ் நம்பரே கொடுக்கல மேடம். ரெஃபரன்ஸ் நம்பர் சிவா அண்ட் ஹரி தானே இருக்கு. எப்படி அப்பா நம்பர் உங்களுக்கு கிடைச்சிச்சு? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்பா நம்பருக்கு கால் பண்ண? என் லோன் சாங்ஷன் லெட்டர் அனுப்புங்க மேடம். நீங்க அப்பாவுக்கு பேசுறதுனால ஒன்றும் தப்பு இல்ல. பட் அப்பாவுக்கு என்ன வேலை பேசியிருக்கீங்க? அப்புறம் சார் எப்படி கால்ல வந்து வாங்கணுமா சார்? பேமெண்ட் வாங்கிட்டு ஏமாத்திட்டு மேடம், நீங்க கால்ல விழுகணும்லாம் யாரும் சொல்ல மேடம். அவருடைய ஏஜுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. உங்களை வே ஆஃப் கான்டாக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்பிஐல என்ன கொடுத்துருக்காங்க? நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? ரூல்ஸ் பேசுறீங்கல 2 மாசம் ஏன் கட்டல? அந்த ரூல்ஸ் மேடம், நான் எனக்கு ஃபினான்ஸ் லாஸ் மேடம். ஃபினான்ஸ் லாஸ் இருந்தா நீங்க வந்து பேங்க் வந்து 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு அர்த்தம் மேடம். பேங்க் 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு அர்த்தம். நான் மெயில் போட்டு வாங்கியிருக்கேன் மேடம். மெயில் போட்டு வாங்கி அந்த காப்பியை வந்து ஏஜென்ட்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த காப்பி வச்சு நாங்க என்ன பண்றது? காப்பியை வச்சு என்ன பண்றது? அப்புறம் ஏன் உங்களோட ஐடிஎஃப்சி ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஏன் கொடுக்குறான்? ஹலோ, ஒண்ணு நீங்க பேசுறது நான் பேசணும். 2 பேரும் பேசினா ஒண்ணு கேட்க. நான் கேட்கறது லோன் வாங்கும்போது எப்படி வாங்கணும் மேடம்? லோன் வாங்கும்போது கட்டறோம் வாங்கணும் மேடம். இப்ப சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. லோன் கட்ட மாட்டேன்னு சொல்லி வாங்குறீங்களா மேடம்? இப்ப சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. நான் காசு வந்த உடனே கட்டுவேன் மேடம். நாங்க என்ன பண்றது? அதை வச்சு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு பேமெண்ட் அதுக்காக நீங்க எப்படி வேணாலும் காசு கேட்பீங்களா? அசிங்கமா பேசுவீங்க. சரி, போன மாசம் டைம் கொடுத்தோம் என்ன பண்ணீங்க சார்? இல்ல மேடம், அதுதான் இல்ல மேடம். எனக்கு எது மேடம் புரியல. இந்த மாசம் சார் போன மந்த் ஸ்டார்டிங்ல ஃப்ளட் வந்துச்சு. சரி ஓகே மேடம், உங்களோட ஆபீஸ் அட்ரஸ் கொடுங்க. நீங்க என்ன ஏஜென்சில இருந்து பேசுறீங்க? டீடைல் கொடுங்க மேடம். நாங்களே நேர்ல வரோம். பேமெண்ட் எடுத்துறீங்க, நேர்ல வரோம் மேடம். என்ன பேமெண்ட் எடுத்துவீங்க மேடம்? நீங்க முதல்ல யாரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்ல? சாருக்கு அப்படியே தைரியம் இருக்கு. தைரியம் இருந்ததா இப்ப வந்து பேசிட்டு பேமெண்ட் கட்டிட்டாரு. ஆமாமா தைரியம் இருக்கு. ஆமாமா தைரியம் இருக்கிறதுனால தானே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே அட்ரஸ்ல தான் இருக்கோம். நேத்து வரைக்கும் உங்க ஏஜென்சில இருந்து வந்தவங்கள நான் மீட் பண்ணிருக்கேன். அவன் செல்ஃபி எடுத்துட்டு போயிருக்கான். என்ன பிரச்சனைப்பா? என்ன மேடம்? லோன் அடிக்கும் போது எடுத்துக்கணும் மேடம். 100 கால் அடிப்பான். 100 பேருக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நான் 1 மந்த்ல கட்டுவேன்னு சொல்லிட்டேன். 20 நாள்ல நான் 2 மணி நேரம் நிப்பேன்ங்கிறான். நைட்டு 9:15 வரீங்க. லோன் ரெக்கவரி பண்ண நைட்டு 9:15 வரீங்க. ஹலோ, டியூ டேட் எப்போ? மேடம், டியூ டேட்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். நான் தான் கட்டுறேன்னு தானே சொல்றேன். நான் கட்டுறேன் டைம் தானே கேக்குறேன். டைம் கொடுக்க முடியாம கண்ட மணிக்கு பேசிட்டு நான் பேசவே இல்லைன்னு இப்ப சமாளிக்கிறீங்க. டைம் ஆனாலும் அவனுங்க கட்டி தான் அவனை ஏமாத்திட்டு போக முடியாது மேடம். அதெல்லாம் தெரியும் மேடம். ஏமாத்திட்டு யாரும் போக முடியாது. கட்டுறதுக்கு ரெடியா தான் இருக்கும். உங்களை வே ஆஃப் அப்ரோச் இப்படி இருக்குங்கிறதுக்கு இப்ப வரைக்கும் நீங்க பதில் சொல்ல. 2 உங்களோட ஏஜென்சி பேரும் நீங்க முதல்ல ஐடிஎஃப்சி ஸ்டாஃப் இல்ல. சொல்லிட்டுங்க எப்படி பேசணும்? என் கொண்டு தானே 10 லட்சம் கட்டி எனக்கு வீடு வாங்க போறேன். அதுதான் ஐடிஎஃப்சி ஸ்டாஃப் நான் இல்ல சார். சொல்லுங்க, என் கூகுள் பே நம்பருக்கு அனுப்ப போறீங்க. நான் வீடு கட்ட போறேன்ல, அதனால இந்த கொஸ்டின்லாம் நீங்க கேப்பீங்க தான். ஏதோ நான் கரெக்ட் தான் மேடம். கட்ட முடியலன்னா என்னால கட்ட வச்சில்ல. என்ன கால் அடிக்காதீங்க, பேசாதீங்க. நான் இது மாதிரி தான் ரீசன் சொல்லிட்டு இருப்பேன். ஃப்ளட் வந்துச்சு, அப்புறம் கீழே வந்து கை உடஞ்சிச்சு, ரோட்ல நடக்கும் போது நடக்க முடியல அப்படின்னு ரீசன் சொல்லிட்டு இருங்க. இல்ல சேர்ல போகும்போது கீழே விட்டேன், இல்ல என் வீட்டு சேர் உடஞ்சிருக்கு அதனால என்னால கட்ட முடியல அப்படி சொல்லிருந்த ரீசன். கட்ட முடியலன்னா தைரியமா சொல்ல. போன் எடுக்காம இருந்தீங்க. அது பேசுவோம். இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்களா? ஆர்பிஐ ரூல்ஸ்ல என்ன இருந்துச்சு? பேமெண்ட் எப்ப காட்டணும் இருந்துச்சு? கதையா சொல்லிட்டு இருக்கேன் கேட்கறதுக்கு. கதை சொல்லிட்டு இருக்கா? நீங்க கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன ஓகே, ரெக்கார்ட் பேசணும். ரெக்கார்ட் போட்டனால பொறுமையா பேசுறீங்களா? மேடம், நான் என்னைக்கு உங்கள்ட்ட ஃபோர்ஸா பேசிருக்கேன்? நம்ம ரெக்கார்ட் போட்டதனால இப்படி பேசுறீங்க. என்னைக்கு ஃபோர்ஸா பேசிருக்கேன்? எனக்கு பேமெண்ட் தேவை. எதனா நகை வச்சு கட்டுங்க. வேலைக்கே போலீங்களா? வேற என்ன கடன் வாங்குங்க. ஏமாத்தி வாங்க தெரியாது உங்களுக்கு? நாங்க நிறைய ஏமாத்தி வாங்கிருக்கோம். நீங்க ஐடிஎஃப்சி ஏமாத்தி கொடுத்துட்டாங்க. 60 நாள் ஏமாத்திட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க எங்க கிட்டயே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஏமாத்தி வாங்குங்க. உங்களுக்கு 15,000 தானே ஏமாத்தி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ்ல. ஆர்பிஐ ரூல்ஸ்ல அதெல்லாம் இல்லையா? மத்தவங்கிட்ட வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொந்த உழைப்புல ஏதாவது வாங்கணும்னுச்சா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? சரி சார்,
ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? கட்டணுமா சொல்லுங்க, கட்டிட்டு அப்புறம் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஒழுங்கா ரிப்ளை பண்ணுங்க, பேசுங்க. மேடம் அதான் நான் சொல்லிட்டேனே, நான் 25ஆம் தேதிக்கு மேல தான் நான் பே பண்ணுவேன் மேடம். ரெக்கார்டிங்காக என்னால நடிக்க முடியாது, நீங்க வேணா மேடம் நடிப்பீங்க. ரெக்கார்டிங் ஓகே சொல்லிட்டீங்க, தேங்க்ஸ். நான் கட்டணுமா சொல்லுங்க, கட்டில ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்கா பேசுங்க என்கிட்ட. மேடம் நான் தெளிவா சொல்லிட்டேன், 25ஆம் தேதி தான் பே பண்ணுவேன். நேத்து வந்தவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் தெளிவா சொல்லிட்டேன், டைம் தர முடியாது. 20ஆம் தேதிக்கு டைம் தர சரி முடியாது. மேடம், நீங்க லீகலா ப்ரொசீட் பண்ணிக்கங்க. சரி 20ஆம் தேதி எப்படி வரும்? லீகலா ப்ரொசீட் பண்ணுங்க. எனக்கு பேமெண்ட் வரும் மேடம், நான் சொல்றேன். நான் 25 கட்டலன்னா நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. எப்படி வரும்னா இல்ல எப்படி வரும்னா இப்ப நாளைக்கு கட்டினா எப்படி வரும்? நாளைக்கு கட்டினா எப்படி வரும்? போன மாசம் 25 என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். நாளைக்கு மேடம் நான் போன மாசம் நான் கட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன். சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னு நான் எல்லாருக்கும் ஓபனா சொல்லிட்டு தான் இருந்தேன். என்ன இடத்துல நீங்க ஃப்ளட் வந்துச்சு சொன்னீங்க, எப்படி வீடு முழுங்கிச்சாப்பாங்களா? என்ன இடம் சார் நீங்க இருக்கீங்க? என்ன இடத்துல இருக்கீங்க? நுங்கம்பாக்கம் பேஸ்மெண்ட்ல தான் ஆபீஸ். மூழ்கிருச்சு. என்ன பிரச்சனை? ஓகே முழுகிச்சு அப்படிங்களா? ஆமா. உங்க ஒரு ஆபீஸ் நம்பர் இருக்குங்களா மேடம்? மீட் பண்ணாங்களா ஆபீஸ்ல? அவரு HR நம்பர் இருக்குங்களா? அதுக்கு எடுங்க கேட்கலாம். மேடம் எடுங்க, தாராளமா போய் வெரிஃபை பண்ணிக்கங்க மேடம். போறதுக்கு இல்ல சார், எந்த ஆபீஸ்ல மூழ்கிட்டு சேலரி தரமா உட்காந்துக்கிறான்னு பாக்கலாம். மேடம் முதல்ல என் ப்ரொஃபைல் என்னன்னு தெரிஞ்சுட்டு என்கிட்ட ரெக்கவரிக்கு வாங்க, சரிங்களா? HR நம்பர் இருக்கா? அது இருக்கா? என்ன ப்ரொஃபைல் சார்? மோடியா இல்ல பிரைம் மினிஸ்டரா? எப்படி சார் உங்க ப்ரொஃபைல் எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு கண்ணும் தெரியல, காது கேட்கல, கொஞ்சம் ஓகே. உங்க பேரே இது வரைக்கும் சொல்லாம தான் பேசுறீங்க. ஓகே மேடம் பாருங்க. பேர் வேணுமா? பேர் வச்சு எதனா மாப்பிள்ள எதனா பார்க்க போறீங்களா? ஓகே இல்ல மேடம், நான் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது இல்ல. இல்ல நீங்க ரொம்ப பேசுறீங்க மேடம், ரொம்ப பேசுறீங்க. பேர் சொல்றேன் சார், ரெக்கார்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கும்ல? ஏன்னா நம்மளே கட்டாம வக்கு இல்லாம உட்காந்துட்டு இருக்கோம். போய் கம்ப்ளைண்ட் தரது கரெக்டா இருக்கும்ல? எவ்வளவு ஈஸியா இருக்கும். ஒரு இது என் பேர் வந்து ஷாலினி. நோட் பண்ணிட்டீங்களா? திருப்பி சொல்லணுமா? SHALINI நோட் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் ஆன்ல தானே இருக்கு. ஓகே ஒரு நிமிஷம் லைன்ல அந்த HR கால் இருக்கு. என்ன கதை புத்துல உட்காந்துன்னு தெரியல. சேலரி போடலையா? நகை வச்சுட்டேன். நகை என்னாச்சு? வீட்டுல ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்க இல்லைங்களா? அப்பா சொன்னாலும் போவதுல சார். அந்த ரோஷா வந்து நம்ம அப்பாவை வேற அவனை பேசாத அளவுக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு போயிட்டு நம்ம அப்பா இருக்குது, அது நம்ம எல்லாம் தெரியும் மேடம். நீங்க அதான் நிறைய பேசுறீங்க. எங்களுக்கு தெரிஞ்சு சார், உங்களுக்கு தெரிஞ்சுதான் கட்டிருப்பீங்க. கட்டிட்டு வந்து கேட்டிருப்பீங்க. அவன் எங்க அப்பா மேடம் நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் லீகலா பாத்துக்கிறேன் மேடம். நான் எப்படி பாக்கணுமோ பாத்துக்கிறேன். லீகல் எப்படி சார்? ஒரு ரூபாய் கிட்ட கொடுத்தா லீகல் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. 15,000 ரூபாய் கட்ட மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க போறேன் மேடம். லீகல்ல கட்டிக்கிறேன், லீகல்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி உட்காந்துக்கிறீங்க. ஃப்ராடா ஏமாத்தாரு. இருங்க மேடம் நான் சொல்லிடுறேன். மெயில் வேற போட்டு நான் உங்களுக்கு காப்பி வேற வந்த ரெக்கவரி கிட்ட நான் காமிச்சிருக்கேன். அத மீறி அன்டயத்துல வர்றீங்க, வீட்டுல கத்துறீங்க. ஒன் செகண்ட் இருங்க. லோன் எப்படி எடுத்தீங்க? நான் வேலைக்கு போனாதான் லோன் கட்டுவேன். வெள்ளம் வந்துச்சுன்னா நான் லோன் கட்ட மாட்டேன். என்கிட்ட காசு இருக்கும் போதா கட்டுவேன். அப்படி சொன்னி எடுத்தீங்களா? லோன் வாங்கும் போது எப்படி வாங்குவீங்க? ஓகே மேடம், லோன் வாங்கும் பொழுது ஓகே, நான் லோனை கட்டணும் மேடம். நான் லோனை கட்டணும் எல்லாம் ஒத்துக்கிறேன் மேடம், நான் இல்லன்னு சொல்லல. பட் நீங்க வே ஆஃப் அப்ரோச் வீட்டுக்கு வந்து கத்துறது, அவர் ஏஜ்டு பீப்புள் ஃபாதர், சீனியர் சிட்டிசன். மேடம் நீங்க உங்க போன்ல தான் மேடம் பேசிருக்கீங்க. உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு கேட்டிருக்கீங்க. உப்பு வாங்கி கொடுக்கவான்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் இல்லையே கேட்டிருக்கீங்களே. பேசிட்டு இருக்கீங்க எப்படி சார்? ரெக்கார்ட் பண்ணிட்டு